என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் ஆவலாக பொங்கலை வரவேற்க தயாராக காத்து கொண்டு இருக்கிறோம். சாயனா பொங்கலை எப்படி கொண்டாடுறது? நாம் நிறைய சாய் பக்தர்கள் நான் எப்பயும் போல் சொல்கிறதான் செய்கிறோம். பொங்கலை நாம் எப்பயும் போல் சிறப்பாக கொண்டாடலாம். அதுக்கான சில வழிமுறைகள் இருக்கான கண்டிப்பாக இருக்குது. பாபாவுக்கும் பொங்கலுக்கும் முதல்ல என்ன சம்பந்தம்? பாபாவுக்கும் பொங்கலுக்கும் என்ன சம்பந்தம்? நிறைய பேர் கேட்பாங்க, பாபாவுக்கு பொங்கல் கொண்டாடுவாரா? கண்டிப்பாக பாபா பொங்கல் தினம் தினம் கொண்டாடுவார். நம்ம அத்தியாயம் நான் ஒன்றே ஒன்று படிச்சிடறேன். 364 மசூதிக்கு முன்னால் உள்ள திறந்த வெளியில் ஒரு பெரிய அடுப்பை வைத்து நெருப்பு மூட்டி அதற்கு மேல் அண்டி என்னும் பாத்திரத்தை சரியான அளவு தண்ணீர் ஊற்றி வைக்கிறார். 2 விதமான அண்டிகள் இருந்தன. ஒன்று சிறியது, மற்றொன்று பெரியது. முன்னர் 50 பேருக்கு உணவளிக்க ஏற்றது, பின்னது 100 பேருக்கானது. சில சமயங்களில் அவர் மிட்டாச்சாவல் என்னும் சர்க்கரை பொங்கலை சமைத்தார். 38வது அத்தியாயத்தில் 364வது பக்கத்தில் மிட்டாச்சாவல் என்னும் சர்க்கரை பொங்கலை சமைத்தார். பாபாவே அன்னதானம் போகிறதுக்காக சர்க்கரை பொங்கலை செஞ்சார் சாராம். அதான் அப்பா கிட்ட இருக்கிற மிகப்பெரிய விஷயம். அப்பாவுக்கு கொடான கோடி நன்றி. நாம் இந்த பொங்கல் அன்னைக்கு பாபாவுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணிவிட்டு நாம் கொண்டாடினா ரொம்ப நல்லது. அதுக்கு முன்னாடி போகி பண்டிகை நான் எப்பயும் போல் சொல்கிறது தான், புகையில்லாத போகியாக கொண்டாடுங்க. உங்கள் மனசில் இருக்கிற கெட்ட எண்ணங்களை வெளியே அனுப்பிட்டு நல்ல எண்ணங்களை உள்ளே கொண்டு வாங்க. அதுதான் நமக்கு ரொம்ப 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 நல்லதும் கூட. பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் அந்த போகியோட நோக்கமே. அதை பற்றி நம்ம பிளாஸ்டிக் டயர் இதெல்லாம் கொளுத்துறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. கொஞ்சம் நிறையாவே தவிர்த்துருங்க சாயிரம். போகிக்கு முன்னாடியே சாயிரம் பாபா எல்லாமே சுத்தப்படுத்தி வச்சிடணும். ஏன்னா போகி அன்றைக்கே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடணும். அப்பாவை குளிப்பாட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும். பொங்கல் அன்னைக்கு காலையில் 8லேருந்து 9:30 மணிக்குள்ளே இந்த பூஜையை பண்ணலாம். அவருக்கு என்ன பண்ணனா, அதே நான் படிச்சிடுறேன். நான் ஒரு விஷயம் சொல்லலாம். கங்காஸ்தானம் ஒரு மகர சங்கராந்தி தினத்தன்று, மகர சங்கராந்தி தினம்னா பொங்கல் வடநாட்டில் அப்படி தான் கொண்டாடுங்க. அன்னைக்கு பாபாவோட நெருங்கிய பக்தர், பாபாவுக்கு வேண்டிய பக்தர் என்ன பண்ணுவார், 270 பக்கம் அத்தியாயம் 28 மகர சங்கராந்தி அன்னைக்கு மேகாவோட பாபாவுக்கு கங்கை நீரால் அபிஷேகம் பண்ணணும். ஏன்னா அன்னைக்கு ரொம்ப புனிதமான நாளாச்சு. ஏன்னா பாபாவை சிவனா பார்ப்பார் அவர். இவருக்கு கங்கை நீரால் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு பாபா கிட்ட போய் அனுமதி கேட்பாரப்பா, நான் உங்களுக்கு அபிஷேகம் பண்ண போகிறேன், நீங்கள் ஒத்துக்கணுன்னா வேணடான்வார். இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தனம் தடவிட்டு நான் கோமதி ஆற்றுக்கரையிலேருந்து எடுத்துன்னு வந்து தண்ணி ஊற்றி உங்களை அபிஷேகம் பண்ணுவேன், நீங்கள் அதை ஏற்றுக்கினா பண்ணணும். பக்தர்களுடைய கோரிக்கையை பாபா ஏற்றுப்பார். அன்றைக்கி என்ன பண்ணுவார், மேகா இங்கேருந்து 14 மைல் தூரம் போய் அந்த கோமதி ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துன்னு வந்து பாபா கிட்ட வைப்பார். வச்சுட்டு சந்தனத்தை தடவிடார் உடம்புல தடவிட்டு அதுக்கப்புறமா தலையில் ஊற்ற போகும்போது பாபா ஒரு விஷயத்த சொல்லுவார். டேய், இந்த உடம்புக்கு எல்லாத்துக்குமே மிக முக்கியமானது தலை, அதான் தலைமைச் செயலகம் மாதிரி. எனவே தலையில் மட்டும் ஊற்று, அதுவும் உனக்காக நான் ஒத்துக்கிறேன், நீ உடம்புல ஊற்றிடாதரா, வேணடான்னு சொல்லுவார். உடனே மேகம் என்ன பண்ண, சரி பாபா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நான் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பானை தண்ணி எத்தாந்துருப்பான்ல, அது தலையில் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கினே இருக்கும்போது அப்படியே சிவன் மாதிரியே பாபா காட்சி கொடுத்தோன்னே ஹரஹர கங்கைன்னு சொல்லி அந்த சந்தோஷத்தில் தலையிலேருந்து உடம்பு ஃபுல்லாக ஊற்றுவான். தலையில் ஊற்றும்போது உடம்பு ஃபுல்லாக பாபா இப்படி தலையை கீழே குனிச்சிருப்பார். ஆனால் தலையில் ஊற்றும் போது இந்த முதுகு ஃபுல்லாகவே ஊற்றி விட்ருவான். ஒரு பெரிய அதிசயமே நடக்கும். அங்கே இருந்தவங்க எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியமாக இருக்கும். தலை மட்டும்தான் நினைவு சாயிரம். பாபா என்ன சொன்னார், தலைக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்தாரு. அதை மீறி அவன் ஊற்றினோடனே தலையில் இல்லாமல் உடம்பு ஃபுல்லாக போகும்போது தலை மட்டும்தான் ஈரமாக இருக்கும். உடம்புல ஒரு துளி தண்ணி பட்ட அறிகுறியாக, இப்போ நம்ம குளிச்சா உடம்புல துடைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு துளி தண்ணி கூட அவர் உடம்புல ஒட்டவே ஒட்டாது. அதை பார்த்தோன்னே பாபாவுக்கு சுற்றி இருந்தவங்களுக்கு பெரிய ஆச்சரியம். இந்த அத்தியாயத்தை படித்து பாருங்கள். மகர சங்கராந்தி அன்னைக்கு பாபாவுக்கு நாம் செய்ய வேண்டிய வேலை, காலையில் 8லேருந்து 9:30 மணிக்குள்ளே பாபாவை முதல்ல ஒரு நல்ல தண்ணியில் அதில் கொஞ்சம் சந்தனப்பொடி, ரொம்பலாம் வேணாம், சந்தனப்பொடி அதில் போட்டு, இல்லை நீங்கள் அந்த சிலைக்கு சந்தனத்தை தடவிட்டு
ரொம்ப இல்ல சார். சாதாரண சந்தனத்த கொஞ்சம் எடுத்து அவர் உடம்பு ஃபுல்லா தடவிட்டு, பாபா வேண்டிங்க சாயப்பா மேகாவுக்கு எப்படி நீங்க சிவனாக காட்சி கொடுத்தீங்களோ, அதேபோல எங்களுக்கு நீங்க இறைவனாக காட்சி கொடுத்து, எங்களுக்கு நீங்க எங்க வீட்ல உட்கார்ந்து சந்தோஷமா நீங்க எங்கள காப்பாத்தணும்னு சொல்லி, மனப்பூர்வமா வேண்டி, சந்தனம் வீட்ல சிலையா இருந்தா பரவால்ல, அந்த சிலையில தடவிட்டு, அதுக்கப்புறமா தண்ணீல அபிஷேகம் பண்ணுங்க சாய்ராம். அந்த அபிஷேக தண்ணி எடுத்துன்னு போயிட்டு நீங்க அதுக்கப்புறம் செடிகளுக்கு ஊத்திக்கலாம். வீடு ஃபுல்லா தெளிச்சுக்கலாம். அந்த சந்தன தண்ணி இருக்கிறத. அதுக்கப்புறமா அவருக்கு நல்லா குளிப்பாட்டிட்டு, அவர நல்லா புது துணி பொங்கல் அன்னைக்கு புது துணி போட்டு, சர்க்கரை பொங்கல் வச்சு, கரும்பு வச்சு, அவர்கிட்ட வேண்டிங்க. எங்க வீட்ல எப்பயுமே இந்த சந்தோஷமான மனநிலையோட இருக்கணும். சந்தோஷமான சூழ்நிலை எங்களுக்கு உருவாக்கணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கங்க சாய்ராம். அந்த பிரார்த்தனை கண்டிப்பா நிறைவேறும். அது முடிஞ்ச உடனே சில பேர் மாட்டு பொங்கல் வச்சிருப்பாங்க. அவங்க சாயனா நாங்க மாடு வச்சிருக்கோம் எப்படின்னா, மாட்டு பொங்கல் அன்னைக்கும் அதே மாரி நீங்க அப்பாவுக்கு பண்ணலாம். மாடு மாடு இல்ல சார். நான் என்ன பண்ணலான்னா, நீங்க அன்னைக்கு ரோட்ல இருக்கிற ஏதாவது மாடுக்கு நீங்க உங்க கையால கீரையோ, ஏதோ ஒண்ணு வாங்கி குடுக்கலாம். பழமோ, கீரையோ ஏதோ ஒண்ணு வாங்கி குடுங்க. மாடு இல்லாதவர்கள். அது ரொம்ப 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 நல்லது. வாயில்லா ஜீவன்களுக்கு நம்ம அன்னைக்கு குடுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம் சாய்ராம். பாபா கிட்ட நம்ம பாபாவோட அருளாசி நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும்னா, பொங்கல் அன்னைக்கு உங்களால முடிஞ்சா யாருக்காவது பொங்கல் கொண்டாடாதவங்களுக்கு சாப்பாடு குடுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க இல்ல வசதி வாய்ப்பு இல்லாதவங்க, ஏழைங்க யாராவது ஒரு அம்மா, அப்பா யாராவது இருந்தா ஒருத்தவங்களுக்கு ஒரு புது துணி எடுத்து குடுங்க. உண்மையிலேயே ரொம்ப 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 சந்தோஷப்படுவாங்க. நம்ம செஞ்சிருக்கிற பொங்கல், வடை யாருக்காவது எடுத்துட்டு போய் பக்கத்துல குடுத்துட்டு வாங்க. யாரும் வேணான்னுலாம் சொல்ல மாட்டாங்க. தயவு செஞ்சு பாபாவுக்கு ரொம்ப புடிச்சது நாம குடுக்கறது. அத வாங்குறதும் பாபாவா இருப்பார். பாபா எப்பயுமே சொல்லுவாரு, "நீ எனக்கு குடுக்குறடா, எனக்கு தான் தரேன்னுவாரு. நீ மத்தவங்களுக்கு குடுக்கல. அவங்க ரூபத்துல நான் வாங்கிக்கிறேன்னு" சொல்லி அவ்வளோ சந்தோஷமா வாங்குவாரு. இப்படி இல்லையா, அன்னைக்கு நம்ம தெரிஞ்சவங்க யாராவது, இந்த தூய்மை பணியாளர்கள் யாராவது வராங்க, அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து குடுங்க சாய்ராம். அவங்களுக்கு தப்பே இல்ல, எடுத்து குடுக்கலாம். ஏன்னா, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாரி இல்லாதவர்களுக்கு ஒரே ஒரு வேஷ்டி, ஒரு சட்டை ஒரு ரூ. 300 இருக்குமா? இல்ல ரூ. 400 இருக்குமா? இல்ல ஒரு புடவை ரூ. 300க்குலாம் நல்ல புடவையா இருக்கும். ஒரு ரூ. 300க்கு நம்ம வீட்ல வேலை செய்றவங்க யாராவது இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு எடுத்து குடுங்க. இப்படி நாம் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தும்போது, பாபா நம்மள சந்தோஷப்படுத்துவார் சாய்ராம். உண்மையிலே பாபா நம்மள சந்தோஷப்படுத்துவார். உண்மையிலே பாபா நம்மள ரொம்ப 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 சந்தோஷப்படுத்துவார். நான் பலமுறை சொன்னதுக்கு காரணம் இதுதான். நாம் கொண்டாட்டங்களை வீட்டில் சந்தோஷமா கொண்டாடுவோம். ஆனால் மற்றவர்களும் அந்த சந்தோஷத்துல இணைச்சுக்கணும். நாம மட்டுமே சந்தோஷமா இருக்கணும்னு நெனைச்சா, அது சுயநலமா ஆயிடும். மற்றவர்களையும் சந்தோஷமா இருக்க வைக்கணும். கண்டிப்பா அதுதான் நமக்கு மிகப்பெரிய உண்மையான மகிழ்ச்சி. நம்மளுடைய துவாரக மாயாலயம் அன்னைக்கு ஊர் கூடி பொங்கல் வைப்போம். நம்ம பொங்கல் வந்து போகி அன்னைக்கே கொண்டாடுவோம் சாய்ராம். நேத்து சிறப்பா கோலம் போட்டிலாம் நடத்தணும். உண்மையிலே சிறப்பா இருந்தது கோலம் போட்டி. அதில அப்புறமா உங்களுக்கு அந்த வீடியோலாம் வரும். அவ்வளோ அழகா கோலம் போட்டி நம்ம துவாரக மாய் பக்கத்தில நடத்தினாங்க. நிறைய சாய் சகோதர, சகோதரிகள் கலந்து கொண்டார்கள். வெற்றி பெற்றவர்களுக்கு நம்ம போகி அன்னைக்கே நம்ம பரிசு கொடுக்க போறோம். அதேபோல நீங்களும் கோலம் போட்டியில பங்கு பெற வேண்டுமென்றால், உங்களுடைய கோலங்களை நான் ஏற்கனவே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் சொல்லியிருப்பேன். இப்போ வாட்ஸ்அப் நம்பர் கீழ வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல உங்க வீட்ல போட்ட ஃபோட்டோவ எடுத்து எனக்கு அனுப்புங்க. அனுப்பிட்டு அதில அந்த கோலத்துக்கு கீழ நீங்க ஒண்ணு எழுதியிருக்கணும். சாய் பிரார்த்தனை சேனல்னு எழுதியிருக்கிற கோலம் மட்டுமே போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும். இதுதான் போட்டியோட ரொம்ப முக்கியமானது. அந்த போட்டியில கலந்துக்கிறவங்களுக்கு நீங்க இந்த 3 நாள் போகி, பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் அது வரைக்கும் இருக்கிற ஃபோட்டோ எனக்கு எடுத்து அனுப்பலாம். ஆனா, கோலத்துக்கு கீழ சாய் பிரார்த்தனை சேனல்னு போட்டிருக்கணும். அத மட்டும் போட்டு அனுப்புங்க. போட்டியில் ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்து அனைவருக்கும் பாபாவோட கிஃப்ட் அனுப்பி வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வருஷம் நடத்துறது. இந்த முறையும் நம்மளுடைய துவாரகமாய் ஆலயத்திலிருந்து இது உங்களுக்கு அறிவிப்பா சொல்றேன். அனைவரும் சிறப்பாக பொங்கலை கொண்டாடுங்கள். அப்பாவோட இறைவனை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓம் சாய்ராம்.